Sweet greetings, this is Johnson. Welcome to Join English. Our today's topic is ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு கிராமர். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த 3 சென்டென்ஸையும் நம்ம எப்படி வடிவமைக்கணும், இதை எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணுங்கிற எல்லா விஷயங்களையும் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இது உபயோகரமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. கற்றுக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பத்தாது, இன்னும் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லீவ் யூ கமெண்ட், ஐ வில் ரிப்ளை யூ தர். சரி, வாங்க நாம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போய் அந்த சென்டென்ஸுக்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணலாம் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத. சரி, நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் சென்டென்சஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்மளால் சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ்லையும், காம்ப்ளெக்ஸில் இருந்து காம்பவுண்ட்லேயும், காம்பவுண்டில் இருந்து காம்ப்ளெக்ஸ்லையும், சிம்பிள்லையும் இப்படி எப்படி வேணால் நம்மளால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதுக்கு என்னென்ன பகுதிகள் இருந்தால் அதை சிம்பிள் சென்டென்ஸ் சொல்ல முடியும், என்னென்ன பகுதிகள் இருந்தால் அதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்ல முடியும், என்னென்ன பகுதிகள் இருந்தால் அதை காம்பவுண்டுன்னு சொல்ல முடியுங்கிறத பற்றி நாம் இந்த சில பாயிண்ட்ஸில் உங்களுக்கே தெரியும். அதனால் முதல்ல ஜெரண்ட் அப்படின்னா என்ன, இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்கனவே அதை பற்றி verbs அப்படின்னு ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் அந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபைனைட் verbs, அதாவது ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ்ஸ், பார்ட்டிசிபிள்ஸ். இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபைனைட் verbsனு சொல்லுவாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது, அதுதான் ஃப்ரேஸ். அடுத்து கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் கண்டிப்பாக ஃபைனைட் வெர்ப் அப்படிங்கிறது இருக்கும். என்ன ஃபைனைட் வெர்ப், நான் ஃபைனைட் வெர்ப்னு வருது, முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். ஃபைனைட் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னா அதில் டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கண்டிப்பாக ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷனை கண்டிப்பாக சொல்லியிருக்கும், அதுதான் ஃபைனைட் வெர்ப். அடுத்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸில் எந்த ஒரு டென்ஸையுமே இண்டிகேட் பண்ணாது, அதாவது இந்த வேர்பை வச்சு நாம் ஒரு டென்ஸை உருவாக்க முடியாது. அண்டு டைம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆல்சோ. சரி, எதுக்காக இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துருக்கோம்? ஏன்னா இதை வச்சு தான் நாம் இந்த சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டை உருவாக்க போகிறோம். முதல்ல எந்த பகுதிகள் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவோன்னா ஃபைனைட் வேர்ப். ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் மட்டும் இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ். இதுவே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ஒரு மெயின் கிளாஸ், ஒன்றோ அல்லது அதுக்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸ் இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். கிளாஸ்னால் என்னன்னு சொன்னீங்க, இது என்ன மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ், அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா 2 மெயின் கிளாஸை கம்பைன் பண்ணுறதுக்காக ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷனை பயன்படுத்தி அதை இணைத்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரி, வாங்க இப்போ மெயின் கிளாஸ்னால் என்ன, சபார்டினேட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ். இதில் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், இது போல் அனைத்து வகையான வார்த்தைகளும் ஒரு சென்டென்ஸை முழுமையடைய வச்சு அதை மீனிங்ஃபுல்லாக தரக்கூடியது தான் மெயின் கிளாஸ். ஆனால் இந்த சபார்டினேட் கிளாஸ் அப்படிங்கிறது மெயின் கிளாஸுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
கிராமட்டிக்கலாக நாட் கரெக்ட் சென்டென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த மெயின் கிளாஸ் இருந்தால் இந்த சபார்டினேட் கிளாஸ் சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாகவே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மெயின் கிளாஸை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் சபார்டினேட் கிளாஸ். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு சொன்னால் இன்னும் நமக்கு தெளிவாக புரியும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In the event of not consulting a doctor, you cannot recover. இந்த சென்டென்ஸில் you cannot recover அப்படிங்கிற ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் கன்சல்ட்டிங் அ டாக்டர் இது ஒரு ஃப்ரேஸ். ஏன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே கன்சல்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஜெரண்ட், இங்கே ஒரு ஃபைனைட் வேர்ப் வராததால் இது ஒரு ஃப்ரேஸ். அப்போது இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். எதை வச்சு நான் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே இந்த சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் மட்டும் வந்திருக்கிறதுனால இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். எங்கே அந்த ஃபைனைட் வேர்ப் அப்படின்னா ரெக்கவர் அப்படிங்கிறது தான். ஏன்னா டைம் ஆஃப் ஆக்ஷனை சொல்ல வரதுனால இங்கே டென்ஸை இண்டிகேட் பண்ணுறதுனாலையும் இது ஒரு ஃபைனைட் வேர்ப். ஆக மொத்தத்தில் ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் மட்டும் வந்திருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இது சிம்பிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை பாருங்கள், அன்லெஸ் யூ கன்சல்ட் எ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். இங்கே இந்த சென்டென்ஸில் கன்சல்ட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபைனைட் வேர்ப், ரெக்கவர் அப்படிங்கிறதும் ஒரு ஃபைனைட் வேர்ப். ஆக மொத்தம் ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்குது. கண்டிப்பாக இது கிளாஸ் தான். ஏன்னா கிளாஸில் தான் ஒரு ஃபைனைட் வேர்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெண்டுமே கிளாஸ் தான். ஆனால் இது எது சபார்டினேட் எது மெயின் கிளாஸ் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். யூ கேனாட் ரெக்கவர் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ். ஏன்னா சென்டென்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்குது, அதே நேரத்தில் இது ஒரு கிராமட்டிக்கலாகவும் கரெக்டான ஒரு சென்டென்ஸ். ஸோ இட்ஸ் அ மெயின் கிளாஸ். அப்போ அன்லெஸ் யூ கன்சல்ட் எ டாக்டர் அப்படிங்கிறது ஒரு சபார்டினேட் கிளாஸ். என்ன காரணம் அப்படின்னா அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டதுனால சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதாவது அன்லெஸ் யூ கன்சல்ட் எ டாக்டர், அதாவது நீங்கள் ஒரு டாக்டரை சந்திக்கலை அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் கிளாஸ் வந்தால் இந்த சென்டென்ஸும் கம்ப்ளீட் ஆகக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறதுனால இது ஒரு சபார்டினேட் கிளாஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். யூ கன்சல்ட் எ டாக்டர் அதர்வைஸ் யூ கேனாட் ரெக்கவர். இங்கேயும் கன்சல்ட் ரெக்கவர் அப்படின்னு ரெண்டு ஃபைனைட் வேர்ப் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாது. யூ கன்சல்ட் எ டாக்டர் இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ மெயின் கிளாஸ். யூ கேனாட் ரெக்கவர் இதுவும் கம்ப்ளீட்டாக இருக்குது, இதுவும் ஒரு மெயின் கிளாஸ். அப்போ இது கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸும் கிடையாது. இங்கே ரெண்டு மெயின் கிளாஸ் வந்திருக்கு. இதை இணைப்பதற்காக அதர்வைஸ் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். சரி, எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆனால் இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை பற்றி சரியாக சொல்லலை அப்படின்னு கேட்கலாம். அதையும் சொல்லிடுறேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய சென்டென்ஸை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், எட், ஸ்டில் இது போல் வரக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுவும் புரிஞ்சிருக்கும். ஒரு சென்டென்ஸில் கன்ஜங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸில் வரும். அது எந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனி சிம்பிள் சென்டென்ஸில் இருந்து காம்ப்ளெக்ஸ்லேயும் காம்பவுண்ட்லேயும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இருந்து சிம்பிள்லேயும் காம்பவுண்ட்லேயும், காம்பவுண்ட் சென்டென்ஸ்லேருந்து சிம்பிள்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
நாம் இப்போ சிம்பிள்னா எப்படி இருக்கும், காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னா எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்தோம். இனி ஹவு டு கன்வெர்ட் இன்டு அதர் சென்டென்சஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். அதுக்கு தேவையான சில ரூல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா we can easily change into other sentences. சரி, இந்த ரூல்ஸை பற்றி போட்டால் இன்னும் நமக்கு கிளாஸ் லென்த்தியாக போகும். அப்படிங்கிறதுனால இதனோட கண்டினியூவேஷனாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.